Hello friends, வணக்கம். Welcome to Devi's Nature World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்கால எங்க தோட்டத்துல உள்ள ப்ளூபெர்ரி ஹார்வெஸ்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க செடியை பார்க்கலாம். இதுதாங்க ப்ளூபெர்ரி செடி. பாருங்க ப்ளூபெர்ரிஸ் எப்படி காய்ச்சிருக்குன்னு. இந்த பாருங்க இந்த பழுத்த ப்ளூபெர்ரி வந்து இந்த மாதிரி நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூபெர்ரிஸ் வந்து இந்த மாதிரி பச்சை கலர்ல குட்டி குட்டியா வருது பாருங்க. அதுக்கு அப்புறமா லைட்டா பிங்க் கலர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. நல்ல பழுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூபெர்ரி செடி வந்து வச்சு 1 வருஷம் ஆகுது கரெக்டாக. இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டிப்போட்டில் நான் வாங்கினது. பாருங்கள் இது போன வருஷம் எடுத்த வீடியோ. ஹோம் டிப்போட்டில் நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா $13 இந்த ஒரு பாட்டு வந்து. இது நம்ம இந்தியா ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வருது ஒரு பாட்டு. 2 ப்ளூபெர்ரி செடி வாங்கியிருந்தேன். ரெண்டுமே நான் கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன். போன வருஷம் வச்ச இந்த 2 செடியிலையுமே இந்த வருஷம் நல்லா பழம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ப்ளூபெர்ரிஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பழுத்த ப்ளூபெர்ரிஸ் மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். இது வந்து இந்த ஒரு செடியில் மட்டும் கிடச்ச ப்ளூபெர்ரிஸ். வாங்க அடுத்த செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பார்ப்போம். அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். அந்த செடியை விட இந்த செடியில் கொஞ்சம் நிறைய ப்ளூபெர்ரிஸ் காய்ச்சி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காய் ஃபுல்லாகவே நல்லா பச்சை கலரில் நல்லா காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா நல்லா பழுத்ததுக்கப்புறம் ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்துடுது ப்ளூபெர்ரிஸ். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி செடி கிட்ட இருக்கிற இன்னொரு செடி வந்து திராட்சை கொடி போட்டிருக்கேன். திராட்சை தான் இது மேலே பார்க்குறதெல்லாம். கீழே இது பார்க்குறது வந்து பிளாக்பெர்ரி செடியும் சேர்ந்துருக்கு. எங்கள் தோட்டத்தில் ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரிஸ், அப்புறம் ப்ளூபெர்ரிஸ் இந்த 3 வச்சுருக்கேன். திராட்சையும் வச்சுருக்கிறேன். அந்த செடியை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த செடியில் வந்து கொஞ்சம் தான் ப்ளூபெர்ரிஸ் நல்லா பழுத்திருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் தான் ஹார்வெஸ்டிங் இருந்துச்சு. 2வது தடவை நான் அறுவடை பண்ணியிருந்தேன். ஒரு வாரம் கழித்து திருப்பி நிறைய பழம் வந்து காய்ச்சிருந்துச்சு. இது பாருங்கள் செகண்ட் டைம். மொதல் தடவை விட 2வது தடவை இன்னும் அதை விட கொஞ்சம் நிறையவே எனக்கு கிடச்சிது. நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ட்ராபெர்ரிஸ் பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளூபெர்ரி செடி வந்து இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். போன வருஷம் வச்சேன். இந்த வருஷம் நல்ல நிறைய பழம் எனக்கு கிடச்சிது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ப்ளூபெர்ரிஸ் வந்து. இது வந்து செகண்ட் டைம் ஹார்வெஸ்டிங். சூப்பராக இருந்துச்சு ப்ளூபெர்ரிஸ்லாம். அடுத்ததாக வந்து 3rd டைம் ஹார்வெஸ்டிங்கும் நான் பண்ணியிருக்கிறேன். இதை விட நிறையவே கிடச்சிது 3rd டைமில். இது வந்து 3rd டைம் ஹார்வெஸ்டிங் பண்ணது. அதை விட இன்னும் நிறையவே பழம் பெருசாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ப்ளூபெர்ரிஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.